இன்னைக்கு நம்ம இந்திய நேரப்படி அதிகாலையிலேயே பிரிஸ்பேன்ல தேர்டு டெஸ்ட் மேட்ச் ஆட்டம் கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இன்னைக்கு அதிகாலையிலேயே துவங்கி இருந்தது. ஸோ ஆரம்பத்திலேயே நம்ம இந்திய பிளேயர்கள் அபாரமாக துரிதமாக செயல்பட்டு இப்போ இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்க சுருண்டு விழுந்து ரொம்ப சீக்கிரமாக ஆல் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் முதல் இன்னிங்ஸ்லேயே நம்ம இந்தியாவுக்கு தற்பொழுது ஏற்பட்டிருக்கு. அந்த வகையில் நம்ம இந்திய நேரப்படி இன்னைக்கு அதிகாலையிலேயே துவங்கப்பட்டிருந்த இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் டாஸ் ரோஹித் சர்மா அவர் தான் ஜெயிச்சாரு. இதுக்கு முன்னாடி நடந்த 2 ஆட்டத்திலையுமே நம்ம இந்தியா தான் டாஸ் ஜெயிச்சாங்க. இந்த ஆட்டத்திலையும் நம்ம இந்தியா டாஸ் ஜெயிச்சது இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய அளவில் பலமான ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சியான மோசமான விஷயமாக தான் கருதப்படுது. ஏன்னா மேட்ச் நடந்துகிட்டு இருக்க இந்த பிரிஸ்பேன் கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ் ஜெயிச்சவங்க இது வரைக்கும் அதிக ஆட்டம் ஜெயிச்சிருக்காங்க, டாஸ் தோத்தவங்க அதிக ஆட்டம் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. அதனால டாஸ் ஜெயிச்சது இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதகமான பிளஸ் பாயிண்டான விஷயமாக தான் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆட்டம் துவங்கியிருக்க இன்னைக்கு முதல் நாள்லேயே ஆஸ்திரேலியாவுக்கு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக மைதானத்தில் மழை விட்டு விட்டு பெய்கிற சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ ஆஸ்திரேலியா பிளேயர்கள் ஓப்பனர்கள் அவங்க ரொம்ப நிதானமாக விளையாண்டாங்க இன்னைக்கு காலையில் முதலாவது செஷன். ஆனாலுமே மழை விட்டு விட்டு பெய்து அவங்க பேட்டிங் பண்ணுற அந்த ஒரு டச், அந்த மொமெண்டம் எல்லாமே போய் திரும்ப உள்ள வெளியே அப்படின்னு போயிட்டு வந்து தான் ஆஸ்திரேலியா பிளேயர்கள் பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரப்பதமான காற்று, மழை பெய்கிற மாதிரியான சூழல் இருந்தால் வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ரொம்ப சாதகமாகவும் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப மோசமான கடினமான சூழலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு மோசமான சூழல் தற்போது கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் இப்போ இருக்கிற தட்பவெப்ப நிலை, வானிலை நிலை, மைதானத்தின் கண்டிஷனை அப்படியே மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ அடுத்து ஆஸ்திரேலிய பிளேயர்கள் அவங்க பேட்டிங் பண்ண வந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களால தாக்கு பிடிக்கவே முடியாது. ஏற்கனவே முதலாவது செஷனில் பும்ரா அவர் வீசின பாலை ஃபேஸ் பண்ண முடியாமல் கவாஜா இன்னைக்கு காலையில் பயங்கரமாக தடுமாறினார். ஸோ மழை பேஞ்சு மீண்டும் ஆட்டம் தற்போது துவங்கிக்கிட்டு இருக்கிறதால ஆஸ்திரேலிய பிளேயர்கள் இன்னைக்கு பொழுது முடிகிறதுக்குள்ளேயே அவங்க ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, முக்கியமாக கம்மியான ரன்னுக்கு ஆஸ்திரேலியா பிளேயர்கள் அவங்க ஆல் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு வானிலை தட்பவெப்ப சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா தற்போது கப்பா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நிலவிக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு கிரேட் நியூஸ், நல்ல நியூஸ் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்படுது. ஸோ ஆட்டம் அடுத்து துவங்கினதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவுக்கு நிச்சயமாக இந்த தேர்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு தான் கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்டுகள் அதே போல் வல்லுநர்கள் எல்லாருமே முதல் இன்னிங்ஸ் நிச்சயமாக நம்ம இந்தியாவுக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு எல்லாருமே கருத்து சொல்கிற மாதிரியான ஒரு சாதகமான சூழ்நிலை நம்ம இந்தியாவுக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு.